ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கடாய் கிச்சன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ரெசிபி கடம்பா ஃப்ரை. கடம்பா ஃப்ரை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம 1 kg கடம்பா எடுத்துருக்கோம். இந்த கடம்பாவில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் தனியாத்தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஜூஸ் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் மேரினேட் பண்ணலாம். இப்போ இது நல்லா மேரினேட் ஆகட்டும். நான் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கடம்பா மேரினேட் ஒரு 1 ஹவர் நம்ம மேரினேட் பண்ணிட்டோம். ஒரு பேனில் நாம் ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நாம் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். இதில் நறுக்கி வச்சு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நம்ம கூடவே தக்காளியும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கடம்பாவை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம லைட்டாக இந்த ஆனியன், டொமேட்டோ இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு வாட்டி கலரி விட்டுக்கலாம். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும் ஒரு 1 மினிட்ல. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு நாம் இதில் உப்பு பார்த்துக்கலாம். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு இன்கேஸ் இல்லைன்னா இப்போவே ஆட் பண்ணிவிட்டு நாம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அதில் இருக்க தண்ணி எல்லாமே ரிலீஸ் ஆகி இப்படி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு திரும்பவும் இதை ஓப்பன்லேயே இன்னொரு 5 மினிட்ஸ் வேக வைக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கடம்பா நல்லா சுருண்டு வெந்து வந்திருக்கு. இது போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணோன்னா நம்மளோட சூடான சுவையான கடம்பா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.